problem, students. Design a laterally unsupported beam of effective span 4 meter to resist design bending moment of 550 kilonewton meter and a shear force of 200 kilonewton using Fe 410. Check for deflection may be ignored. டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து ஐஎஸ் கோட் புக்கில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம் 1.1, ஆல்ஃபா எல்டி வந்து 0.21, டோட்டல் டிசைன் மூமெண்ட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குது 550 கிலோமீட்டர் மீட்டர், டிசைன் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ரெக்வயர்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30% டென்டேட்டிவ்லி ஃபார் லேட்டரல் டார்ஷனல் பக்லிங். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீமுங்கிறதுனால வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இசட்பிஎக்ஸ் ரெக்கார்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1.3 மொமெண்ட் நமக்கு தெரியும், காமா எம்0 நமக்கு தெரியும், F(5) வந்து இப்போ இதில் நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3146 × 10⁻³ mm³. இதை இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டீல் டேபிள்ஸ் ஐஎஸ் கோட் புக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இதில் வந்து நமக்கு வந்து இந்த செக்ஷனுக்குரிய நம்ம வந்து செக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து. இப்போ இந்த கண்டுபிடிச்சக்கூடிய இசட்பிஎக்ஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 1.3 ஏன் போட்டிருக்கோம்னா 30% வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து ஃபார் லேட்டரல் டார்ஷனல் பக்லிங். ஓகேயா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய செக்ஷன் ஐஎஸ்எம்பி 600. இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் வந்து 600 mm, விட்த் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் வந்து 210 mm, திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் வந்து 20.8 mm, திக்னஸ் ஆஃப் த வெப் வந்து 12 mm, ரேடியஸ் ஆஃப் ரூட் வந்து R1 வந்து 20 mm. அப்போ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் அண்ட் எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ், அதாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இசட்பிஎக்ஸ் இசட்இஎக்ஸ் இரண்டுமே நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இசட்பிஎக்ஸ் வந்து 3510.63 × 10⁻³ mm³, இசட்இஎக்ஸ் வந்து 3060.4 × 10⁻³ mm³. டெப்த் ஆஃப் த வெப் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம வந்து. இப்போ டெப்த் ஆஃப் த வெப் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து பார்த்த மாதிரி வந்து செக்ஷன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ செக்ஷனுடைய ட்ராயிங் கொடுத்துருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்சிலாங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எப்சிலாங் வேல்யூக்கு வந்து நம்மளுடைய Fe 410 ஸ்டீலுக்கு வந்து F(5) வேல்யூ வந்து 250. ஸோ அதோடைய வேல்யூ வந்து 1 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎஃப் தெரியணும், நமக்கு வந்து பியோட வேல்யூ. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த பீமுங்கிறது வந்து ஒரு ஃப்ளாஞ்ச் விட்த்தில் வந்து பாதி, அதாவது 210/2 = 105 mm. அதை வந்து B/TF யூஸ் பண்ணி ஃப்ளாஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கா, வெப்பு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த டேபிள்ஸ் வந்து கோட் புக்கில் இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளத்துலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து ரோல்டு செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து BF/TF வந்து 9.4E இருந்தால் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன். அதே மாதிரி வந்து ஐ செக்ஷனுக்கு வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அட் மிட் டெப்த்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D/TW வந்து 84 fc வந்து வேல்யூ இருக்கணும். அதர்வைஸ் வந்து கிளாஸ் 2 ஆர் கிளாஸ் 3 காம்பேக்ட் ஆர் செமி காம்பேக்ட் வந்து செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து அந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா படி நம்ம அந்த வேல்யூவை வந்து பியோட வேல்யூ திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச், டியோட வேல்யூ வெப் திக்னஸ் ஆஃப் த வெப் நம்ம வந்து இது பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்குது 5.04. அதை வந்து நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி கம்பேர் பண்ணும்போது 9.4E விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெப்புக்கு பார்க்கும்போது வந்து 84E விட கம்மியாக இருக்குது. இது எந்த பேஜில் வருதுன்னா வந்து IS 800 வந்து 18ங்கிற பேஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற கம்மியாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து செக்ஷன் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீமுக்கு வந்து டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து MCR வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது எலாஸ்டிக் லேட்டரல் டார்ஷனல் பக்லிக் மொமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் பர் கிளாஸ் நம்பர் 8.2.2.1 பேஜ் நம்பர் 54 வந்து இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து கோட் புக்கில் கொடுத்துருக்கு.
இந்த கோட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம் ஆல்ஃபா எல்டி, காமா எல்டி, பை எல்டி, ஷை எல்டி இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது கோட் புக்கில் வந்து கிளாஸ் 8.2.2ல் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 54ல். அதுக்கப்புறம் நம்ம வந்து எஃபிடி வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் பெண்டிங் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் வந்து எம்சிஆர் கண்டுபிடிக்கணும்னா அதில் நமக்கு வந்து என்னென்ன அன்னோன் வேல்யூ இருக்குது. எல் சஃபிக்ஸ் எல்டி நமக்கு தெரியாது, ஜியோட வேல்யூ ஷியர் மாடுலஸ் தெரியாது, ஐடி வேல்யூ அதாவது வந்து செயின்ட் வீனன் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியாது, ஐடபிள்யூ வார்ப்பிங் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து தெரியாது. இப்போ எல் சஃபிக்ஸ் எல்டி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ஸ்பேனை வச்சு அதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கே வந்து 1ன்னு சொல்லி கொடுத்தோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 4 மீட்டர் நமக்கு வந்து கிடச்சிருது. எலாஸ்டிக் மாடுலஸ் நமக்கு தெரியும் 2 × 10⁵ மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதை ஷியர் மாடுலஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கோட் புக்கில் இருக்குது. E/2 1 + μ. இந்த கோஎஃபிஷியன்ட் மீயோட வேல்யூ வந்து 0.3. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது 76.92 × 10⁻³ மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், செயின்ட் வீனன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம் ஆஃப் BITI³ / 3. அப்போ இது வந்து சம்மேஷன் ஆஃப் அப்படிங்கும்போது வந்து ஃப்ளாஞ்ச் நமக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 இருக்குது, அதே மாதிரி வெப் இருக்குது. அப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரெத் வந்து 210 ஃப்ளாஞ்சுக்கு, திக்னஸ் வந்து 20.8. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து டெப்த்தில் வந்து மேலே டாப்பில் ஃப்ளாஞ்சோட வந்து சென்டர் அதே மாதிரி பாட்டத்தோட சென்டர் அது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ 600 - 20.8. திக்னஸ் வெப்போட திக்னஸ் வந்து 12. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 1.59 × 10⁻6 mm⁴. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வார்ப்பிங் கான்ஸ்டன்ட். வார்ப்பிங் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து I⁻w = 1 - βF IY HF². βFக்கு வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா IFC/IFC + IFT. கம்ப்ரஷன், Cனா கம்ப்ரஷன், Tனா வந்து டென்ஷன். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1/2ன்னு சொல்லி வரும் ஃபார்முலா. அப்போ நமக்கு அதை சால்வ் பண்ணும்போது பிஎஃபோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 0.5. ஓகேயா? இப்போ எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா வந்து இதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இந்த ஃபார்முலாவில் எம்சிஆருங்கிற கூடிய ஃபார்முலாவில் வந்து கிளாஸ் நம்பர் 8.2.2.1 பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெச்எஃப் நமக்கு தெரியணும். அது வந்து 600ங்கிறது வந்து நமக்கு ஃபுல் டெப்த்து. அதில் வந்து டாப்பில் வந்து திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்சில் வந்து சென்டர் டு சென்டர் வச்சு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து 579.2 கிடைக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஐடபிள்யூங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஐடபிள்யூ 2.22 × 10⁻12 mm⁻6ன்னு கிடைக்குது. இப்போ எம்சிஆரோட ஃபார்முலாவில் இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1138.3 kN மீட்டர் அப்படிங்கிற நமக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ காமா எல்டி. இது வந்து கிளாஸ் நம்பர் 8.2.2 பேஜ் நம்பர் 54ல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் வந்து βB வந்து நமக்கு வந்து 1 ஏற்கனவே லாஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ZPX நமக்கு தெரியும், கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். F(y) ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஸ்டீல் நமக்கு வந்து தெரியும். MCR வேல்யூ நம்ம லாஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.878 கிடைக்குது. இது வந்து 0.4 விட கூடுதலாக இருக்குது. அப்போ நம்ம வந்து πLT வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். πLT வேல்யூக்கு வந்து ஃபார்முலா வந்து 0.51 + ஆல்ஃபா எல்டி இப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த கொடுத்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.9566 உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து ψLT. இதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே நமக்கு தெரியும். πLT இப்போ கண்டுபிடிச்சிக்கிறோம், காமா எல்டி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இதை வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து 0.7483 வருது. இது வந்து 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து MD பிளாஸ்டிக் டிசைன் மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹோல் செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து FVDங்கிற வேல்யூ FBD வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வந்து ψLT F(y) காமா m0. இப்போ தான் நம்ம ψLT கண்டுபிடிச்சோம்.
எஃப்ஆஃப்ஐ நமக்கு தெரியும், காமா எம் நாட் வந்து உங்களுக்கு வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து 1.1. ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு எஃபிடியோட வேல்யூ வந்து 170.06 மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூ வந்து அப்படியே நீங்கள் வந்து டிசைன் பெண்டிங் கெப்பாசிட்டியில் ஃபார்முலாவில் வந்து பீட்டா பி இசட்பிஎக்ஸ் எஃபிடிங்கிறதுல யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 597 கிலோமீட்டர் மீட்டர்னு கிடைக்கிது. இது வந்து நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் பெண்டிங் மூமெண்ட்டு 550 கிலோமீட்டர் மீட்டரை விட வந்து கூடுதலாக இருக்கிறதுனால இந்த டிசைன் செக் வந்து ஓகே. ஸோ தேர்ஃபோர் ஓகே. ஹலோ, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ எம்சிஆர் வேல்யூ வந்து என்னென்ன ஃபார்முலாலலாம் யூஸ் பண்ணலாம். இந்த இப்போ காமிச்சிட்டு இருக்க இந்த 2 ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து எஃபிடி வேல்யூ கண்டுபிடிச்சி இன்டர்போலேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எம்சிஆர் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சம்திங் இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம அந்த மேலே சொன்ன அந்த 2 ஃபார்முலாஸ் தான் நம்ம ஜாஸ்தி வந்து எம்சிஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எஃபிடி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எம்டி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். டிசைன் வந்து செக் பண்ணி ஓகேங்கிறத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பாருங்கள், இதுக்கடுத்து வந்து இது எல்லாமே இப்போ வந்து SILT அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. பீட்டா பியோட வேல்யூ வந்து 1 பிளாஸ்டிக் அண்ட் காம்பேக்ட் செக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து செக் ஃபார் ஷியர் கெப்பாசிட்டி. இப்போ டிசைன் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குது 200 கிலோநியூட்டன். இப்போ டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த செக்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து ஆஸ் பர் கிளாஸ் 8.4.1 பேஜ் நம்பர் 59 வந்து V(D) AVF(y)W /√3 × gamma m0. இதில் AV அப்படிங்கிற வந்து ஷியர் ஏரியா, அது வந்து ஹைட் இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த வெப். ஹாட் ரோல்டு செக்ஷனுக்கு வந்து நம்மது ஹாட் ரோல்டு செக்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து ஹைட்டு வந்து டெப்த்து வந்து 600, திக்னஸ் ஆஃப் த வெப் வந்து 12 இன்ட்டு 250ங்கிறது வந்து எஃப்ஆஃப்ஐயோட வெப்போட ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸ்டீலுக்கு வந்து அதுதான் சேம் தான். ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து நமக்கு 1.1ங்கிறது தெரியும். அது நமக்கு வந்து கிலோநியூட்டனில் வர்றதுனால அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது எல்லாமே நியூட்டனில் வர்றது கிலோநியூட்டனில் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய வேல்யூ வந்து கொடுத்துருக்கக்கூடிய 200 கிலோநியூட்டனை விட கூடுதலாக இருக்கிறதுனால வந்து இந்த செக் வந்து ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து செக் ஃபார் வெப் பக்லிங். இது லாஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது வந்து D/TW ரேஷியோ வந்து 67 எஃப்சிலாங்க விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதில் வந்து தேவையில்லை. இது வந்து ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் வெப் பக்லிங் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உடனே போகிறது வந்து செக் ஃபார் வெப் கிரிப்லிங்க்கு போகிறோம். இதில் வந்து கிளாஸ் நம்பர் 8.7.4 பேஜ் நம்பர் 67 நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வந்து F(W) இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. B1 + N2 / gamma m0 TW F(y)W. இதில் வந்து இந்த B1 அப்படிங்கிற வேல்யூ வந்து பேரிங் பிளேட்டோட விட்த்து. இது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் 100 mm சொல்லி அஷ்யூம் பண்ணிவிட்டு ஆஸ் பர் கிளாஸ் 8.7.4 இந்த N2 அப்படிங்கிற இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதோட லெங்க்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பேரிங் பிளேட்லேருந்து அந்த எண்டிலேருந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளாஞ்சோட திக்னஸோட டாப்பு அது வரைக்கும் கூட 1:2.5 ஸ்லோப் இதில் இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த N2ங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2.5 டைம்ஸ் த திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் ப்ளஸ் ரூட் ரேடியேஷன் R1.
அப்போ அது வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு டேட்டாஸில் கொடுத்துருக்குது. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து 102ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ இதை வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும். B1 தெரியும், N2 தெரியும், காமா M0 தெரியும், TW தெரியும், FOYW தெரியும். இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃபோர்ஸ் வந்து 550.9 கிலோநியூட்டன் வேல்யூ கிடைக்கிது. இது நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவை விட 200 கிலோநியூட்டனை விட கூடுதலாக இருக்கிறதுனால இந்த செக் வந்து நமக்கு வந்து செக் ஃபார் வெப் கிரிப்ளிங் வந்து நமக்கு வந்து ஓகே ஆயிடுது. ஸோ த செக்ஷன் ஆல்சோ அக்செப்டபிள். த செக்ஷன் செலக்டட் இஸ் ISMB 600. நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம எல்லாருமே நம்ம வந்து செக் பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் என்னை கால் பண்ணுங்கள், சஜஷன் சொல்லுங்கள்.